கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ட்ரை ஃபாஸ்டிங் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதை குறித்து பார்த்துட்டு ட்ரை ஃபாஸ்டிங்ல தான் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்போ மாம்ச ரீதியாக நம்மளுடைய எந்த ஒரு பங்கேற்றுதலும் இருக்கக்கூடாது. மாம்சம் இச்சையை பார்க்க வைக்கும். மாம்சம் கெட்ட காரியங்களை செய்ய வைக்கும். மாம்சம் கரப்ட் தேவையில்லாத காரியங்களை யோசிக்க வைக்கும். இப்பொழுது நம்ம என்ன பண்றோம்? சாப்பிடாம உபவாச நேரத்தில் நம்ம தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். அப்ப ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மளுடைய இருதயம் சொல்றதை கேட்க கூடாது. நம்மளுடைய கண்கள் என்ன பார்க்கிறதோ அதை பார்த்துட்டு இச்சிக்க கூடாது. திடீர்னு பசி எடுக்கிற மாதிரி இருக்குப்பா, நம்ம சாப்பிட்டுலாமா? நிறைய பேர்களுக்கு தோணும். உபவாசம் இருக்கும்போது வேணுக்குமே பசி எடுக்கும். அப்படிதான். பட் இதை மீறி நம்ம உபவாசம் இருக்கும் பொழுது கர்த்தருக்கென்று எந்த காரியம் செய்தாலும், இப்ப இந்த ஃபாஸ்டிங் எதுக்கு இருக்கிறோம்? கடவுளை மதிக்கிறது, கனம் கொடுக்கிறதான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப கர்த்தருக்கென்று எந்த காரியம் செய்தாலும், அது ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், டைம் செலவழிக்கிறது. இப்போ பாருங்க, பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. எந்த குழந்தைய ரொம்ப பிடிக்கும்? என் குழந்தை நான் சொல்றத கேக்குது. என் குழந்தை நான் என்ன நினைக்கிறேனோ அதை நடத்துது. நான் என்னெல்லாம் பண்ண சொல்றேனோ அதெல்லாம் செய்யுது. அப்போ எந்த பேரண்ட், எந்த குழந்தை இப்படி எல்லாம் செய்கிறதோ அந்த குழந்தைக்கு மேலதான் அளவில்லாத ஒரு அன்பு பொழிவான். இப்போ பாத்தீங்கன்னா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளுடைய ட்ரை ஃபாஸ்டிங்ல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒருநிலைப்படுத்தி கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கு. இந்த ஸ்பிரிட் வெளியேறுச்சுன்னு சொன்னா என்னாலே உயிரோடு இருக்கும். அதாவது எப்படி சொல்றதுன்னா, இந்த ஸ்பிரிட் வந்து டெம்பரவரியா தான் நமக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது போகும். ஆண்டவர் நம்ம ஸ்பிரிட் டைம்ல ஜெபிப்போம். ஸ்பிரிட் டைம்ல நம்ம ஜபத்தை ஏறெடுத்து கொண்டு இருப்போம். ஆனா இது நிரந்தரமாக பிரிக்கப்படுது. சரீரத்தை விட்டு பிரிக்கப்படுனா தேவனாகிய கர்த்தரை என்னை மூச்சு நிறுத்தினாதான் நிரந்தரமாக என்னுடைய ஆவி கர்த்தர் இடத்துல போகும். இப்ப நம்ம ஒருநிலைப்படுத்தி நம்ம உபவாச நேரத்துல நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதான காரியம் நம்முடைய சரீரத்தை பர்ஜ் பண்றது. பர்ஜிங்னா என்னங்க? பிரேக்கிங் இன்டு பீசஸ்னு கூட சொல்லலாம். கட்டுப்படுத்துறது, நம்ம சரீரத்தை கட்டுப்படுத்துறது. இப்ப இது போல ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும்? கிளென்சிங் நடக்கும். நம்மளுடைய டாப் டு டோஸ் வரைக்கும் நம்முடைய எல்லா சரீரத்துக்கும் கிளென்சிங் நடக்கும். ஒவ்வொரு அவயங்களுக்கும் நியூட்ரிஷன் கிடைக்கும். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், எப்படி நியூட்ரிஷன் கிடைக்கும்? நான் எதுவுமே சாப்பிடலையே. டெஃபினெட்லி என்னுடைய சரீரத்துல ஒரு நியூட்ரிஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆவியானவர் இப்படியாக என்னுடைய ஒவ்வொரு செல்ஸையும் ரெஜுவனேட் பண்ணி கொண்டு இருக்கிறார். நீங்க இந்த ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு உங்க ஃபேஸ கண்ணாடியில போய் பாருங்களேன். You will feel a different glow in your face. You will see a different magic in your face. கர்த்தரை நோக்கி பார்த்ததுக்கு அப்புறமா just look into the mirror. பாருங்க எவ்வளவு க்ளோயிங்கா இருக்குன்னு பாருங்க. தேவன் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கிறது ஆவி ஆத்மா சரீரத்தை ஒருநிலைப்படுத்தி ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது, இது போன்ற வாட்டர் எடுக்காம சாப்பிடாம கர்த்தர் மாத்திரம் தான் சிந்தனையில வைக்கும் பொழுது இட் இஸ் வெரி பவர்ஃபுல். கர்த்தர் இது வல்லமையாய் ஆண்டவர் நடத்துவார். நம்மளையே நடத்துவார். நம்ம நினைப்போம், நான் எம்மாத்திரம், நான் இதுக்கு தகுதியா, நான் பிறருக்கு போதிக்கிறதுக்கு தகுதியா, பிறருக்கு அறிவுரை சொல்றதுக்கு நான் தகுதியா அப்படின்னு நினைப்போம். ஆனா நம்முடைய ஆவி ஆத்மா ஒருநிலைப்படுத்தி கர்த்தரை குறித்து போதிக்கும் பொழுது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிற தெய்வம். கர்த்தர் அதை கண்காணித்து பார்த்து கொண்டு இருக்கிறார். எனக்காக எப்படி உழைக்கிறாங்க, எனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, மக்களுக்கு என்ன தெரிவித்து கொண்டிருக்கிறாங்க. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நான் தானு சொல்லி இவங்க போதித்து கொண்டு இருக்கிறார்களே என்று சொல்லி கர்த்தர் சந்தோஷப்படுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு சந்தோஷம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். எத்தனை பேர் திங்க் பண்றோம், நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும்னு எத்தனை பேர் நினைக்கிறோம்? நினைச்சா கர்த்தருக்கு என்ன வேணா செய்யலாம். நம்முடைய எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். எனக்கெல்லாம் ஊழியமே செய்யக்கூடாதுன்னு 1008 எதிர்ப்புனா எதிர்ப்புங்க. வேற என்னுடைய இடத்துல வேற யாராவது பெண் இருந்தா
விட்டு வேலையை பார்த்திருப்பாங்க. ஆனா நான் ஏன் தெரியுமா நிக்கிறேன் ஒத்த கால்ல? தேவனுக்காக எதையும் செய்ய முடியும். தேவனுக்காக என்ன வேணா பண்ணலாம். ஒத்த கால்ல நின்னு செய்யலாம். ஏன்னா அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வம். ஆண்டவர் இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிற காரியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். என்னுடைய வலது பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கென்று வாழும் பொழுது உலகத்துல எவ்வளோ இடங்கள் இருக்கிறது. எவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. எவ்வளவோ காரியங்கள் செய்யலாம். ஆபீஸ்ல வேலை பார்க்கலாம். டாக்டர்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். லாயர்ஸ் வாதாடலாம். இல்ல கலெக்டர்ஸ் என்ன வேணா வேலைகள் செய்யலாம். எல்லாவற்றுக்கும் மேலானவர் அவருடைய உள்ளங்கைகளில் இந்த எர்த்தை எப்படி வச்சிருக்கிறாரு? அப்படியே அவர் கைகளில் ஏந்தி வைத்திருக்கிறார். அதனால சர்வ சிருஷ்டிக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நம்ம ஒரு ஃபாஸ்டிங் இருக்க சொல்றாருன்னா அதை இருந்தோம்னு சொன்னா அதுக்கான பெனிஃபிட் நமக்கு தான். தேவன் தேவன் பெரியவருங்க. அவருக்கு எதுவுமே தேவையில்லை. அவர் ராஜா. நம்ம ஃபாஸ்டிங் இருந்தா நமக்கு தான் நல்லது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நம்ம ஃபாஸ்டிங் இருந்தா நமக்கு தான் நல்லது. நம்ம நமக்காக தான் ஆண்டவர் ஜெபிக்கவே சொல்றார். நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் உன்னை ஜெபிக்க சொல்றேன். நீ நல்லா இருக்கணும்னு தான் என்ன நோக்கி பார்க்க சொல்றேன்னு சொல்லி ஆண்டவர் ஜெபிக்க யேசுவா இந்த பூமிக்கு காலடி வைத்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் இப்படியாக ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, அவர் இப்படியாக ரத்தம் சிந்துறதுக்கு முன்னாடி கூட ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஜெபித்து ஒரு வேர்வையை ரத்த துளியாக மாறிவிட்டது. அப்ப எந்த அளவுக்கு he is very powerful நினைத்து பாருங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏதோ நல்லது நடக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் கிட்ட வராதீங்க. எனக்கு நல்லது நடந்தாதான் நான் வருவேன். என்னுடைய வாழ்க்கையில நல்லது நடக்காமே ஆண்டவர் அவர்கிட்ட வர வச்சுட்டார். நான் என் கணவரும் பிரிந்திருக்கிற நாட்களில் ஆண்டவர், நீ பிரிந்திருக்கிற, நான் உனக்கு நன்மை செய்வேன். நான் உன்னை சீர்படுத்துவேன், ஸ்திரப்படுத்துவேன், உன்னை உருவாக்குவேன், என்கிட்ட வர வைப்பன்னு சொல்லி ஆண்டவர் இப்படியாக நடத்தினவர். நன்மை நடக்கும்னு சொல்லி, நன்மை நடந்தே ஆகும்னு சொல்லி தீர்க்க தரிசனம் 3 வருஷத்துக்கு அப்புறம் நிறைவேறுச்சு. லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரைஸ்ட். என்னம்மா உங்க கணவரோட சேர்ந்து வாழ்வேன்னு சொன்னாரே, எங்க அம்மாவே கேட்டாங்க. நான் இன்று தினத்துல ஒரு காரியத்தை சொல்ல இருக்கிறேன். தீர்க்க தரிசனம் நிறைவேறும் வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இருக்கிறது. அந்த பீரியட்ல ஆண்டவர் நல்ல கண்காணிப்பார். என் குழந்தைக்கு நான் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். என்னை நோக்கி பார்க்க சொல்றேன், வர சொல்றேன், கீழ்ப்படிய சொல்றேன். இதெல்லாம் செய்துதா அப்படின்னு ஆண்டவர் கண்ணும் கருத்துமாக நம்ம கூட பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிடுவோம் நிறைய காரியங்களை. தேவன் ஞானம் உள்ளவர். அவருக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? ஏதாவது ஒரு ராக்கெட் அனுப்பி அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஸ்பேஸுக்கு போனோம்னா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலியமா ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு. இப்படியாக ஒரு கனெக்ஷன் இருக்கு ஸ்பேஸுக்கு போகணும்னா. ஆண்டவர் வானத்தில், அதாவது பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர். எத்தனை மண்டலங்களை கடந்து போக வேண்டும் ஆண்டவரை பார்ப்பதற்கு. ஒரு கட்டத்துக்கு மேல ஆக்சிஜன் கிடையாது. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன் மதிப்பு மரியாதை எப்படி கொடுக்கணும்? நடுங்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளை, நடுங்க வேண்டும். ஒரு நாள் நடுங்குவேன், அடுத்த நாள் நான் ஜாலியா இருப்பேன். ஒரு நாள் நடுங்குவேன், அடுத்த நாள் தூக்கி போட்டுருவேன். நெவர் நெவர் நெவர். கர்த்தரை தூக்கி போட்டுட்டீங்கன்னா ஆண்டவர் அமைதியா விட்டுட்டு வேலையை பார்ப்பாருங்க. ஆண்டவரை நீங்க தூக்கி போட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தூக்கி போட மாட்டாரு. கருசனை உள்ள தேவன். நோட் பண்ணிக்க வேண்டும். நீங்க தூக்கி போட்டாலும் ஆண்டவர் கருசனை உள்ள தெய்வம். ஆண்டவர் தூக்கி போட மாட்டார். ஆண்டவர் அமைதியாக பார்த்து கொண்டு இருப்பார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும்ல, திருப்பி நம்ம அவர்கிட்டதான் வருவோம்னு சொல்லி. அப்போ இந்த உபவாச நேரத்துல கர்த்தர் நம் மத்தியில் அசைவாட வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளை, யெஷுவா இங்க வந்தாதான் இது அற்புதமான ஒரு நேரமாய் மாறிவிடும்.
யேசுவா நம்மோடு இருக்கும் பொழுதுதான் இது அருமையான நேரமாய் மாறிவிடும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை படைத்த தேவன். ஆனா மனிதனுடைய இருதயத்தில் வாசம் பண்ண இருக்கிறார். மனிதனுடைய இருதயத்தில் வாசம் பண்ண துடிக்கிறார். ஹல்லேலூயா, துடிக்கிறார். நான் பாடின ஒரு பாடல், சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க, ஏசப்பா அன்பினிலே வந்து பாருங்க. See how beautifully the song is written. சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க, எத்தனை சொந்தக்காரர் இருந்தாலும் ஏசப்பா அன்பினிலே வந்து பாருங்க, அவர் அன்பை கேளுங்க. See, love love love, இதுதான் அன்பு அன்பு அன்பு. அவர் சொல்லி கொடுக்கிற காரியம், நான் உன்னை நேசிக்கிறேன், பதிலுக்கு நீ என்னை நேசி என் மகளே. ரிபி கவ கவ கவ. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ரிபி கவ கவ கவ. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசிர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசிர்வதிப்பார். அருமையான தேவ பிள்ளைகள், ஆண்டருடைய வல்லமை, அவரோட டச் பாத்தீங்கன்னா நம்மளால அது என்னன்னே சொல்ல முடியாதுங்க. அவரோட டச் பாத்தீங்கன்னா இட் ஷேக்ஸ் தி பாடி. அவர் தொடும் பொழுது ஷேக் ஆகும். எர்த்குவேக் வருதே, வால்கனோ எரப்ட் ஆகுதே, வார்த்தையினால சிருஷ்டிக்கப்படுகிறதே. அப்போ ஒரு மனிதனை தொடும் பொழுது you have a heavy feel in your body. Definitely கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாவிகள், தாயின் கருவில உண்டான பிள்ளைகள், நாங்கள் பாவிகளாய் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், தகுதியற்றவர்கள், தகுதி அற்றவர்கள் ஆண்டவரே, தகுதி அற்றவர்கள். ஓ, புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பா இருக்கிற வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கை. இப்படி இருக்கும் பொழுது எங்களை நேசிக்க வந்த தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம். உம்முடைய ராஜ்யம் வாழ்க, உம்முடைய நாமம் வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வளர்க, உம்முடைய ராஜ்யம் வளர்க. இந்த பிரபஞ்சத்தை சுற்றி உம்முடைய ராஜ்யம் வளர்க. ரிபி கப கப கபா. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உம்முடைய ராஜ்யம் வளர்க. ஆங்காங்கே பிள்ளைகளை எழுப்பி ஓ சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிற தெய்வமே, ஆண்டவரே கர்த்தாவின் நன்றி. ஆண்டவரே, நாங்க எம்மாத்திரம், நாங்க களிமண் ஆண்டவரே. எங்களுக்கு என்ன ஞானம் இருக்கிறது உம்மை பற்றி ஓ தெரிவிக்கணும்னா ஆண்டவரே எவ்வளவு ஞானம் தேவை. ஒரு தாயின் கருவுல பிறந்த பிள்ளைகளுக்கு என்ன ஞானம் இருக்க முடியும்? நீங்க பெரியவர், ஆனாலும் ஆட்களை எழுப்பி இப்படியாக பறைசாட்ட வைத்து கர்த்தாவே நீ நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டு இருக்கிற கிருபைக்காக கொடாக்கொடி நன்றி. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி ஆண்டவரே எல்லோரும் புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. கொடாக்கொடி நன்றி. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நீர் மூலம் ஆகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவர், உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. நான்லாம் எப்போ மரித்து போயிருக்க வேண்டிய நபர், ஆனாலும் தேவன் ஆண்டவரே அனுதினம் 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 கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த நாள் வரையிலும் பாதுகாத்து உமை குறித்து ஓ எத்தனை இன்பமா இருக்கிறது சுவாமி. உமை குறித்து பிறருக்கு சொல்ற மகளாய் மாத்தி வைத்திருக்கிறே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை வேலை வந்தாலும் ஆண்டவரே, நான் வேலை பார்த்திருக்கிறேன், நான் ஒரு ஐடி ஆபீஸ்ல வேலை பார்த்திருக்கிறேன், அப்ப இல்ல எனக்கு இந்த சந்தோஷம். ஆனா உங்களை குறிச்சு பெருமை பாராட்டும் பொழுது, உங்களை குறிச்சு பிறருக்கு சொல்லும் பொழுது எத்தனை இன்பமா இருக்கிறது. ஓ, இந்த இன்பத்துக்கு ஈடு இணையே இல்ல ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி எல்லாரும் புரிந்து கொள்ளணும். உடைய வல்லமை, உடைய மகத்துவம், உம்முடைய குளோரி, உடைய மகிமை. ஓ, நீர் எவ்வளவு உன்னதர், நீர் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஓ, சுவாசம் உள்ள மனிதர்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஜீவ சுவாசத்தை கொடுத்திருக்கிறீரே,
எவ்வளவு நேரம் நீங்க ஒரு நாள் மறந்துட்டீங்கன்னா எங்க மூச்சு இருக்காது, எங்க மூச்சே நின்று போய் விடும் ஆண்டவரே. ஆனாலும் கூட தேவன் எங்களோடு கூட இருந்து இப்படியாக வழி நடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கொடா கொடி நன்றி. அருமையான தெய்வமே, அருமையான தெய்வமே. ஓ, வார்த்தைகள் இல்லை ஆண்டவரே. உம்மை போற்றி புகழ வார்த்தைகள் இல்லை. ஓ, எத்தனை சந்தோஷம் என்னுடைய இருதயத்துல தேவ சமூகத்துல இருக்கும் பொழுது, எத்தனை நிம்மதி, ஆறுதல். ஓ, ஆறுதல் இப்படியாக காணப்படுகிறது என்னுடைய இருதயம். ஓ, இந்த ஜெபத்தை கேட்கிற பிள்ளைகள் அவங்களுக்கும் இதே போல சமாதானமும் ஆனந்தமும் சந்தோஷமும் களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. தொடுங்க, எல்லாரையும் தொடுங்க. உம்முடைய வல்லமை என்னவென்று உணர்ந்து கொள்ளணும் சுவாமி. நான் ஒரு சிறிய மகள் தான், நான் ஒரு சிறிய மகள் தான், நான் ஒரு ஏழை தான் ஆண்டவரே. ஆண்டவருடைய பார்வையில நான் ஒரு சிறிய மகள், ஏழைதான். ஆனா இந்த ஏழையை வைத்து நீங்க இப்படியாக பிறருக்கு போதிக்கிற மகளாய் மாற்றி வைத்திருக்கிறீரே, உமக்கு கோடா கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரை. எல்லாரும் உம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும். என் தேவன் எதற்காக ஜீவனை கொடுத்தார்? என் தேவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறது, சிந்தி விட்டது. ஓ, இந்த நாள் வரையிலும் ஆண்டவருடைய ரத்தம் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் சிந்தித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருடைய ஜீவனையே விலை கிரயமாக கொடுத்திருக்கிறார், அவருடைய வாழ்க்கையே விலை கிரயமாக கொடுத்திருக்கிறார். தவித்து ஓ மரித்து எழும்பினார் என்று சொல்லி பாவம் செய்யவே கூடாது ஆண்டவரே. ஒரு பிள்ளைகள் கூட பாவம் செய்யவே கூடாது. இது போல காரியத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பாவம் செய்யறதுக்கு முன்னாடி சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். பயபக்தியாய் வாழ, ஓ கர்த்தருக்கு பயப்படுகிற காரியமே ஞானத்தை உண்டாக்கும் என்று சொல்லி வேத வசனம் இருக்கிறது. உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் மாறும் பொழுதுதான் அங்க விடுதலை. ஓ, அங்க ஆயுஸ் நாட்களை அதிகரிக்கிறீர், நோய் நொடிகள் குணமாகுகிறது. உம்முடைய வல்லமையை பொழிந்து நீர் இப்படியாக நடத்தி கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் ஆதாம் ஏவாள் இப்படியாக கீழ்ப்படியாமல் போனார்களே, சாபத்தை அனுபவித்தார்களே. ஆனாலும் நீர் பிரதானமாய் நடக்க ஆண்டவரை நினைக்கிற காரியம் கீழ்ப்படிதல். இப்படியாக கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு தான் எந்த ஒரு காரியமும் நடக்கும் என்று சொல்லி நான் என்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறேன் ஆண்டவரே. நான் அதை அனுபவிக்கிறேன் ஆண்டவரே. கொடா கொடி நன்றி. நீங்க சொல்ற காரியத்தை நிறைவேற்றினால் அதுக்கு ஒரு ரிவார்டு இருக்கிறது, அதுக்கு ஒரு வெகுமதி இருக்கிறது, கூலி இருக்கிறது, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. ஓ, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. அது வட்டியோடு கூட திருப்பி தருகிற தேவன். விதைக்கிற பிள்ளைகள் கண்ணீரோடு கூட விதைக்கிறவர்கள் கம்பீரோடு கூட அறுவடை செய்கிறார்கள். இப்படியாக எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் கண்ணீரோடு விதைத்து கம்பீரத்தோடு அறுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே தொடுங்க. ஒருத்தரை கூட வெறுமையாய் போகாதபடி, ஒருத்தரை கூட வெறுமையாய் போகாதபடி நீங்க நீங்க தொடுங்க ஆண்டவரே. வெறுமையாய் போகாதபடி, ஒருத்தர் கூட வெறுமையாய் போகாதபடி தொடுங்க. நீங்க ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி எனக்கு தெரியும். நீங்க வல்லமை நிறைந்த தேவன் என்று சொல்லி எனக்கு தெரியும். உங்களுடைய மகத்துவம் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியும் ஆண்டவரே. நீங்க காமிச்சிருக்கிறீங்க, நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கிறீங்க. பிறரும் அதை ருசி பார்க்க கிருபை செய்யுங்க, பிறரும் அதை ருசி பார்க்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அளவில்லாத கிருபைக்காக உமக்கு நன்றி, கொடா கொடி நன்றி, கொடா கொடி நன்றி. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஓ நானே ஏகோவா தேவனாகி கர்த்தர், நானே ஏகோவா தேவனாகி கர்த்தர். நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஓ நன்றி,
உம்முடைய வார்த்தைக்காக எங்களோடு கூட இருக்கிறதே ஒரு ஸ்லாக்கியம். எங்களோடு கூட இருக்கிறதே ஒரு பாக்கியம். எங்களோடு கூட இருக்கிறதே ஒரு பாக்கியம் ஆண்டவரே. யாருக்கும் கிடைக்காத இப்படி ஒரு பொக்கிஷ வாழ்க்கையை, இப்படி ஒரு அழகு வாழ்க்கையை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. கொடாக்குடி நன்றி. இப்படி ஒரு அழகு வாழ்க்கை, புழுதியில போக வேண்டிய வாழ்க்கை, புழுதியில போக வேண்டிய வாழ்க்கை, இப்படியாக அழகான தெய்வத்தை நோக்கி பார்க்கிற ஒரு வாழ்க்கை, தெய்வத்தை குறித்து பிறருக்கு சொல்ற வாழ்க்கை, இப்படியாக மாற்றின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடாக்கொடி நன்றி. ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அபிஷேகத்தை, அபிஷேக வல்லமையை ஊற்று. தொடுங்க, தொடுங்க. ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி, ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நீங்க யாருன்னு தெரியணும். நீங்க தொட்டீங்கன்னா எப்படி இருக்கும்னு தெரியணும். இந்த நிமிஷம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன தொட்ட அந்த ஒரு காரியம் எல்லாரும் அனுபவிக்கணும். என்னை தொடும் பொழுது எனக்குள்ள ஒரு ஹெவினஸ், எனக்குள்ள ஒரு ஹாப்பினஸ், எனக்குள்ள ஒரு ஆனந்தம். ஆண்டவரே, அந்த அந்த ஆனந்தத்தை பிறரும் ருசி பார்க்க, பிறரும் அனுபவிக்க கிருபை செய்யுங்க. உம்மை நன்றியோடு, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொடுங்க. நோய்வாய்ப்பட்டு ஆண்டவரே அவதியில இருக்கிற பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. நோய்வாய்ப்பட்டு இந்த நோய் நமக்கு சரியே ஆகாதா, இல்ல நம்ம மறித்து விடுவோமா, இது என்னதான் பண்ண முடியும், என்னை விட்டு போகுமா போகாதா அப்படி என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொடுங்க. இந்த வேலையில நாங்க எதுவும் செய்ய முடியாது, நீங்க தான் செய்ய முடியும் ஆண்டவரே. நாங்க ஜெபிக்க தான் முடியும், நீங்க தான் அவங்களை தொட்ட குணப்படுத்தும். உங்களுடைய கரங்கள் பராக்கிரமம் செய்யும். வலது கரம் இட் இஸ் மெஜஸ்டிக் இன் பவர். இட் இஸ் மெஜஸ்டிக் இன் பவர். No other man, not a single man, not even a man, not even a particle, it carries the power, but you are carrying that power. You are carrying a power which is very, it is undescribable, it is very heavy, it is holy, it is a mystery அப்படின்னு சொல்லலாம். அன்றே தொடுங்க, தொடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுங்க, ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுங்க, ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுங்க. பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொட்டு குணப்படுத்துங்க, பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொட்டு குணப்படுத்துங்க. Receive in the mighty name of Jesus. Receive in the mighty name of Yeshua. Yeshua, the most high, most high. Every knee should bow. Every knee should bow before Yeshua. Yeshua is the name above all names. எல்லா நாமத்தை விட மேலான நாமம். என்னோட பேர் ஜெபப்பிரியா. ஜெபப்பிரியா விட மேலானவர், கேட்டுக்கொண்டிருக்க உங்களை விட மேலானவர். ஆண்டவரே, உம்முடைய நாமம் பெருசு, உம்முடைய ராஜ்யம் பெருசு. பரலோகத்தில் இப்படியாக வல்லமையான தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், இப்படியாக தேவ தூதர்கள் போற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். என் நேரமும் துதித்து கொண்டு இருக்கிறார்கள். நாங்க அதை உணரும் பொழுதே எத்தனை சந்தோஷமாக இருக்கிறது. நான் ஸ்டாப் பாஷைகள், தேவ தூதர்களுடைய பாஷைகளை உச்சரித்து கொண்டு உம்மை புகழ்ந்து கொண்டு இருக்கிற தேவ தூதர்கள். இப்படியாக மகத்துவம் நிறைந்த தேவன், உடைய ராஜ்யம் வாழ்க, உடைய ராஜ்யம் வளர்க. கொடாக்கொடி நன்றி. There is a government in the heaven. That government is 1,000 times bigger than this government. That government is 1,000 times bigger than this government. India, one government.
Oh, other countries, one government, one prime minister. Even though if we have chief minister, there is a one government, any one party. But in heaven, there is one government. Yeshua, Yeshua, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுதே நோய் நொடி சரியாகிவிடும். உம்முடைய நாமத்தை போற்றி புகழும் பொழுதே நோய் நொடி சரியாகிவிடும். ஆண்டவரே, உம்மை நினைக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. உம்முடைய நாமம் ஜீவ வார்த்தையா இருக்கிறது. உம்முடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது சாத்தான் நடுங்கி போய்கொண்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொன்னா ரத்தமாகவே மாறிவிடுகிறது. என்னுடைய கணவன் காஃபி, அந்த காஃபியை நீங்க ரத்தமாவே மாத்திட்டீங்க. I have given only the coffee, but you have changed that coffee as blood of Jesus. Thank you, Holy Spirit. காஃபி ரத்தமாக மாறுகிறது. எப்படி செய்ய முடியும்? தேவனை தவிர, தேவன் ஒருவரை தவிர. ரிபி கப கப கபா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே, தொடுங்க, வல்லமையினால நிரப்புங்க, அபிஷேக வல்லமையினால நிரப்புங்க. ஆண்டவரே, வெறும் அனாயிண்டிங் மட்டும் கிடையாது, அபிஷேக வல்லமை. அதுதான் அவங்களை பாதுகாக்க முடியும் சாத்தானிடத்தில் இருந்து. அபிஷேக வல்லமை அபிஷேக வல்லமை கிடைத்ததா சாத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு, சாத்தான் தாக்காதபடி பாதுகாப்பு கிடைக்க முடியும். ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆதாம்ல இருந்து இப்ப வரைக்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறான். ஆதாமை தொட்டவன் நம்மளையும் தொட்டு கொண்டு இருக்கிறான். ஆனாலும் அபிஷேக வல்லமைனால ஜெயம் எடுக்க முடியும், ஜெயிக்க முடியும். எந்த சாத்தான் நம்மளை பார்க்கும் பொழுது தீப்பந்தம் எரிந்து அக்கினி ஜுவாலையாய் நம்ம மாறி விடும் பொழுது, தேவனுக்கு முன்னாடி அக்கினி ஜுவாலையாய் நம்ம நின்று கொண்டு இருக்கும் பொழுது எந்த சாத்தானும் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை பார்த்தாலே சாத்தானுக்கு எரிச்சலா இருக்கும், தொடவே முடியாது. அதுவே உங்களுக்குள்ள பலவீனங்கள் இருந்தா நிச்சயமாகவே அட்டாக் பண்ணும். ஏதோ ஒரு வகையில சம்திங் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைங் காட், ஏதோ ஒரு வகையில ஆண்டவரை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணல. யூ ஹாவ் சம் லூப் ஹோல்ஸ், உங்களுக்குள்ள ஒரு சில ஓட்டைகள் இருக்கிறது. சாத்தான் என்டர் ஆகிறதுக்குன்னு சொன்னா அநேக வாசல்கள் இருக்கிறது சாத்தான் நுழையறதுக்கு. இஃப் யூ ஆர் அடிக்டட் டு அ போனோகிராஃபி, ஒரு ஆபாச காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா சாத்தான் வந்து நிப்பான். It is operating, it is a satanism. A pornography is a satanism. ஒரு டிவி ஆபரேட் பண்றீங்க, அதுல ஏதோ ஒரு காரியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க, சாத்தான் வந்து பக்கத்துல நிப்பான். கெட்ட காரியங்களை செய்யும் பொழுது, ஒரு திருட்டு வேலையை செய்யும் பொழுது சாத்தான் வந்து நின்று கொண்டு இருக்கிறான். தேவன் இருக்கும் பொழுது இது போல செய்ய முடியுமா நம்மளால? அப்போ உங்களுக்குள்ள ஒரு சில ஓட்டைகள் இருக்கு, ஒரு சில காரியங்களை மறைக்கிறீங்கன்னு சொன்னா சாத்தா வந்து நிப்பான். அப்போ நாம என்ன பண்ணணும்? எல்லா டோர்களையும் அடைக்கும் பொழுது, எல்லா டோர்களையும் சாத்தி விடும் பொழுது கர்த்தர் மாத்திரம் தான் நின்று கொண்டு இருப்பார். நீங்களே கம்பீரமா நடக்கலாம், கம்பீரமா நடக்கலாம், ப்ரௌடா நடக்கலாம். பிகாஸ் யூ நோ வெரி வெல் அபவுட் யூ. நீங்க யாருன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். நீங்க என்ன தப்பு செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க என்ன பொய் சொல்லி கொண்டிருக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க என்ன காரியங்களை அரங்கேற்றி கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கே தெரியும். அப்போ சாத்தான் ஆட்டோமேட்டிக்கா, வேர் தேர் இஸ் a negative thing, Satan will come and stand there. He will possess you, he will afflict you. But if you are walking in a righteous path, நீதியின் பாதையில கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொடுங்க.
நீதியின் பாதையில நடக்க கிருபை பாராட்டுங்க. நீங்க நீதியுள்ள தேவன், நீங்க நீதியுள்ள தேவன். நாங்க உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. நீதியின் பாதையில நடக்க கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி புரியும்படியான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. நீ வல்லமையை பார்க்கணும். ஓ, மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கும் பொழுது ஓ நம்மளால உணர முடியும் ஒரு டச் என்னன்னு சொல்லி. மெசேஜ் போதிக்கும் பொழுதே அவரோட டச் என்ன நம்மளால உணர முடியும். பாடல் பாடிக்கொண்டு இருக்கும் பொழுதே அவருடைய டச் என்ன நம்மளால உணர முடியும். ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய தொடுதல் எப்படியாக இருக்கிறது சொல்லி உணர முடியும். கர்த்தர் எங்கேயும் போகல, நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அனுதினம் அனுதினம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அன்ற தினத்துல என்னுடைய ஷோல்டர்ல கை வைத்து கொண்டு இருக்கிறார். பின்னாடி எனக்குதான் கொஞ்சம் இதுவா இருக்கு, நான் அதுக்கு தகுதியா? அப்பா, நீங்க எவ்வளவு உன்னதர், பரிசுத்தர். என்னுடைய ஷோல்டர்ல இங்க இங்க இந்த இடத்துல கை வைத்து பின்னாடி நின்று கொண்டு இருக்கிறார். என்னால அதை சிந்தித்து பார்க்க முடியல. நான் எம்மாத்திரம், நான் ஒரு மனுஷி, நான் ஒரு பாவி, நான் ஒரு தாயின் கருவில பிறந்த ஒரு மகள், நான் ஒரு மனுஷி. ஓ, என் தேவன் என்னுடைய ஷோல்டர்ல கை வைத்து கொண்டு நின்று கொண்டு இருக்கிறார்னா எவ்வளவு ஒரு பாக்கியம். எதுவுமே வேண்டாம், எனக்கு இதுவே போதும்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை நான் ஓட்ட முடியும். எதுவுமே வேண்டாம், என் வாழ்க்கையில எதுவுமே வேண்டாம். பா, என் தோலை தொட்டு நின்றாருப்பா ஆண்டவர், எனக்கு அது போதும்பா. இப்படிதான் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். நம்மை தாழ்த்த வேண்டும், கர்த்தர் உயர வேண்டும். நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் உயர்ந்து நிற்கிறார். சாத்தானுக்கு முன்னாடி உயர்ந்து நிற்கிறார். எந்த லூசிபர் கர்த்தரை விட மேலானவனாய் மாறணும்னு நினைத்தானோ அவன் கூனி குறுகி போவான். அவருடைய பிள்ளைகள் அவரை உயர்த்தும் பொழுது ஓ, எல்லோரும் தேவனுக்கு சந்தோஷம் கொடுக்கிற பிள்ளைகளை மாற வேண்டும். தேவன் சந்தோஷப்பட வேண்டும். நமக்காக துடி துடித்து மரித்தாரே, நமக்காக ரத்தம் சிந்தினாரே, தேவனுக்கு என்ன கைமாறு செய்ய வேண்டும்? ஓ, அன்பை பொழிய வேண்டும், அன்பை காட்ட வேண்டும். இப்படியாக செய்யும் பொழுது தேவன் பிரியப்படுவார், பிரியப்படுவார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். I am feeling as if I am in heaven right now. I am in heaven right now. God is sitting in front of me. As if I am in heaven right now. I feel more happy. என்னுடைய இருதயம் சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஓ, நான் இந்த பூமியில நிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. I'm standing in the heaven right now. இப்படியாக கர்த்தருடைய சாம்ராஜ்யம் நம்மோடு கூட இந்த பூமியில நின்று கொண்டு இருக்கிறது. அவருடைய நாமம் எங்க தொனிக்கப்படுகிறதோ அவருடைய சாம்ராஜ்யம் நம்மோடு கூட இருக்கிறது. மரித்த உடதான் அதுக்கப்புறம் தான் அங்க போகணும்னு கிடையாது. உயிரோடு இருக்கும் பொழுதே தேவ சாம்ராஜ்யத்தை நம்ம கிட்ட கொண்டுட்டு வர முடியும். தேவன் நம்ம இருக்கிற இடத்துல அவரையே கொண்டுட்டு வர முடியும். அவருடைய சாம்ராஜ்யத்தை கொண்டுட்டு வர முடியும். நம்ம ஒரு ஜபத்தை ஏறெடுக்கும் பொழுது, ஆண்டவரை உயர்த்தி பேசும் பொழுது பரலோகத்துல இருக்கிற பரிசுத்தவான்கள் சந்தோஷப்படுகிறார்கள். பரலோகத்துல இருக்கிற பரிசுத்தவான்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஓ, இந்த நிமிஷம் எலைஜா சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த நிமிஷம் எலைஜா சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த நிமிஷம் ஏனோக் சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த நிமிஷம் ஆபிரகாம் சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். தேவனை உயர்த்தும் பொழுது, தேவன் தான் வாழ்க்கை என்று சொல்லி தீர்மானிக்கும் பொழுது பரலோக சாம்ராஜ்யம் நம்ம கிட்ட கொண்டுட்டு வர முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தேவன் செய்கிற மகத்துவ காரியங்களை ஒரு நாள்
எனக்கு இந்த ரைட் போர்ஷன் பூரா சரியான வலி. இங்க இருந்து இந்த ஜால இருந்து கண்கள், இந்த ஹெட்ல இருந்து இந்த ரைட் சைட் பார்ட் பூரா சரியான வலி. தேவன் ஒரே வார்த்தை சொன்னார், உனக்கு சரியாயிடும். ஆண்டவரை குறிச்சு பேசும் பொழுது வலி சப்ரஸ் ஆகுது. நானும் ஆண்டியும் பேசிக் கொண்டிருக்கிறோம், தேவனை குறித்து பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம், அவருடைய செய்கைகளை குறித்து பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். வலி போகிறது. போனை கட் பண்ணிட்டு நார்மலா இருக்கும் பொழுது திருப்பி அந்த பெயின் என்னால பார்க்க முடிகிறது. ஒரு மேஜிக் மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, கொஞ்சம் அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் டோட்டலாவே இந்த பெயினையே எடுத்துட்டாரு. அப்போ அந்த ஒர்க் ஆகிற காரியத்தை ஆண்டவர் காட்டி கொடுத்திருக்கிறார் என்னுடைய மூளைக்கு. நான் தான் உன்னை சரிப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். என்னை குறித்து பேசும் பொழுது வலி போகிறது, என்னை குறித்து பேசாம பொழுது வலி திருப்பி வருது. ஆனாலும் நிரந்தரமாக அந்த வலியை உன்கிட்ட இருந்து நான் எடுத்து விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நிரந்தரமாக இந்த வலியை எடுத்து விட்டார். கர்த்தருடைய வல்லமை எப்படியாக இருக்கிறது? ஒரு போர்ஷன் பூரா வலி, அது என்னன்னே சொல்றதுக்கு முடியல. என்னுடைய வாழ்நாட்கள் இது ஒரு வலி, ஜிவு 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 ஜிவுன்னு இருக்கு, என்னால முடியல. பட் தேவன் அவருடைய வல்லமை வைத்து அப்படியே அதை சரி செய்து விட்டார். நான் ஒரு பாராசெட்டமால் கூட எடுத்தேன், ஒரு பெயின் கில்லர் கூட எடுத்தேன், எனக்கு எதுவுமே கியூர் ஆகல. பட் God is greater than a painkiller. God is sufficient than a painkiller. God is greater than, higher than a tablet. God is, Jesus is greater than a doctor. இப்படிதான் நம்முடைய வாழ்நாட்கள் இருக்க முடியும், இருக்கணும். இருந்தாதான் நன்மைகள் பெற்றுக்கொள்ள முடியும். ஓ, தேவன் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவன் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓ, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி பயன்படுத்தி உங்களுடைய வாழ்நாட்களை ஓட்டுகிறீர்களோ, கர்த்தர் நல்லவராகவே காணப்படுகிறார். நமக்கு இருக்கிற வேத வசனங்கள் எப்படியாக கிரியை செய்கிறது? கர்த்தர் நல்லவர் என்று நினைக்கும் பொழுதே கர்த்தர் நல்லவராகவே காணப்படுகிறார். அவர் தீங்கு செய்கிற தேவன் அல்ல. சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ பேர் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறாங்க, கிழிந்து போன ட்ரெஸ்ஸ போட்டுட்டு படுத்துட்டு இருக்கிறாங்க, பைத்தியக்காரர்கள் போல படுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு வீட்டை கொடுத்து, ஓ, சின்ன வீடோ பெரிய வீடோ, ஒரு வீட்டை கொடுத்து அந்த வீட்டுக்குள்ள நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய கிரேஸ்! அமேசிங் கிரேஸ், அமேசிங் கிரேஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி. கர்த்தர் செய்யலன்னு சொன்னா நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். கர்த்தர் செய்யவே இல்லைன்னு சொன்னா போய் சொல்றீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் செய்கிறதுனால தான் நம்ம சாப்பிடவே முடியுது. ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட முடியும், 3 வேளை சாப்பாடு சாப்பிட முடியுது. அது கூட இல்லாம எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் செய்யலன்னு சொன்னா நம்ம போய் சொல்றோம். நான் இந்த நேரத்துல நின்று கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால் கர்த்தருடைய அளவில்லாத கிருபை, அளவில்லாத கிருபை. தாயின் வயிற்றுல மறிக்க வேண்டியவள், 3வது வயதுல மறிக்க வேண்டியவள், எத்தனையோ காரியங்கள்ல இருந்து எஸ்கேப் ஆக வைத்திருக்கிறார். விஷத்தன்மையை என்னுடைய சரீரத்துல எடுத்திருக்கிறார். எனக்கு விஷமே வச்சிருக்கிறாங்க, நான் மறித்த பொருள் எனக்கு விஷமே வச்சிருக்கிறாங்க. ஆனா தேவன் இப்படியாக விஷத்தையே எடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அவருக்காக நான் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி, அவருக்காக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி, அவருக்காக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உயிர் பிச்சையை போட்டு வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு கொடாக்குடி நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுங்க. இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் தொடுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உபவாச நேரத்துல
உபவாசம் இருக்கும் பொழுதோ கூட உமை நோக்கி பார்க்கும் பொழுது எந்த பசியும் எங்களுக்கு ஃபீல் ஆகல. சாப்பிடணும்னு தோணல. சாப்பிடணும்னு தோணல. என்னால நின்று கொண்டே இருக்க முடியும். 2 ஹார்ஸ்னா கூட, 4 ஹார்ஸ்னா கூட, 5 ஹார்ஸ்னா கூட என்னால நிற்க முடியும். என் தேவன் பெரியவர். ஓ, அவருடைய கைகளினால் நம்மை தாங்கிக் கொண்டு இருக்கிறார். அவருடைய கரங்களினால் நம்மளை தாங்கிக் கொண்டு இருக்கிறார். நன்றி, நன்றி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களை நினைக்கும் பொழுது வியப்பாக இருக்கிறது ஆண்டவரே. உமை சிந்திக்கும் பொழுது உடைய செய்கைகளை சிந்திக்கும் பொழுது வியப்பாக இருக்கிறது. உம்முடைய காரியங்களை சிந்திக்கும் பொழுது வியப்பாக இருக்கிறது. உமை நோக்கி பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டவரே நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் தொடுங்க. பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் தொடுங்க ஆண்டவரே. உலகத்துல இருக்கிற பிள்ளைகளை தொடுங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை தொடுங்க. உமை யாரையும் அறியாத பிள்ளைகளை தொடுவீராக. தொடுவீராக. கேன்சர் வியாதினால அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொடுவீராக. எய்ட்ஸ் வியாதினால அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொடுவீராக. கடன் பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொடுவீராக. எனக்கு வாழவே பிடிக்கல, நான் சூசைட் பண்றதுதான் ஒரே வழின்னு சொல்லி எத்தனையோ பேர்களுக்குள்ள இப்படியாக சிந்தனையை கொடுத்து கொண்டிருக்கிற சாத்தானை நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினால சுட்டெரித்து கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் எல்லா பொல்லாத ஆவிகளை நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினால சுட்டெரித்து கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால வளி மண்டலத்தில் வான மண்டலத்தில் காணப்படுகிறதான பொல்லாத ஆவிகளும் அதோட சேனைகளும் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினால சுட்டெரித்து கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் ரத்தம் வல்லமை நிறைந்தது. இயேசுவின் ரத்தம் உன்னத ரத்தம். ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பூமி பெருசு. என் கை இவ்வளவுதான், ஆனாலும் இந்த பூமியில ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. கிரியைகள் நடக்கட்டும், ஆங்காங்கே கிரியைகள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை அறியாமல் எதுவும் நடக்காது. உம்முடைய பர்மிஷன் இல்லாம எதுவுமே நடக்காது. ஒரு அணு அசையாது. ஒரு அணு அசையாது. மலைகள், எத்தனையோ இயற்கை காரியங்கள், இயற்கை செடிகள், மரங்கள், கொடிகள், எத்தனையோ ஹில் ஸ்டேஷன்ஸ், இப்படியாக ஆண்டவரே இயற்கை ரசித்துக் கொண்டே போகலாம். எதுவும் அசையாது. உங்களுடைய பர்மிஷன் இல்லாம எதுவும் அசையாது. ஒரு சாயில் எரோஷன் நடக்காது. ஒரு நிலச்சரிவு நடக்காது. எதுவுமே உம்மை அறியாமல் நடக்கிறது கிடையாது ஆண்டவரே. ப்ரொடெக்ஷனை போடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் ப்ரொடெக்ஷனை போடுங்க ஆண்டவரே. ப்ரொடெக்ஷனை போடுங்க. தொட்டு குணப்படுத்துங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் வராதபடி பாதுகாக்கிறார். அங்க பிரச்சனையே வந்தாலும் ஆண்டவர் சரி செய்து கொண்டு இருக்கிறார். தேவன் பெரியவர். என்னால நிரூபிக்க முடியும். என் தேவன் பெரியவர் என்று சொல்லி என்னால நிரூபிக்க முடியும். என் தேவன் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி என்னால நிரூபிக்க முடியும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். தொடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்ட குணப்படுத்துங்க. மரண படுக்கையில இருக்கிற பிள்ளைகளை எழுப்பி உட்கார வைங்க. மரண படுக்கையில இருக்கிற பிள்ளைகளை எழுப்பி உட்கார வைங்க. அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை அறியாமல் இருக்கிற பிள்ளைகளை தொடுவீராக. உம்மை ருசி பார்க்க கிருபை செய்யுங்க. நான்லாம் ஒரு காலத்துல ஹிந்துவா இருந்த மகள். எல்லாரும் குடும்பமா சேர்ந்து சபைக்கு போக இருக்கிறார்கள். நான் டிராமா செய்து கொண்டு சாம்பிராணி புகையை போட்டுக்கொண்டு இருந்தேன். ஊதுவத்தியை கொளுத்தி கொண்டிருந்தேன். ஆனா தேவன் என்னை தேடி வந்தீர்.
என் தேவன் என்னை தேடி வந்தார். என் தேவன் என்னை கயிறு போட்டு இழுத்திருக்கிறார். கயிறு போட்டு இழுத்திருக்கிறார் அவர்கிட்ட. அவர் எவ்வளவு சிறந்தவர், மகத்துவம் உள்ளவர். மதிக்க வேண்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மதிக்க வேண்டும். தேவனுக்கு போக வேண்டிய கணம் போக வேண்டும். அவருக்கு போக வேண்டிய காரியங்கள் போக வேண்டும். அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். அவருக்காக உழைக்க வேண்டும். அவருக்காக ஜீவிக்க வேண்டும். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையை, உங்களுக்கு ஒரு காலிங் இருக்குன்னா just accept and go in spite of other things, other விஷயங்கள், எதிர்ப்புகள் இருக்கிறதா? Just don't turn back and see all those things. You step forward and go, do God's work. This is what I would suggest. கர்த்தருக்கென்று சொல்லி அழைப்பு இருக்கிறதா? கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும். இப்படி செய்யும் பொழுதுதான் கர்த்தர் சந்தோஷப்படுகிறவர். அவருடைய சாம்ராஜ்யம் கட்டப்படுகிறது. அவருடைய பரலோக சாம்ராஜ்யம் கட்டப்படுகிறது. பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற பிள்ளைகளை மாறுவீர்கள் என்று சொன்னால் எத்தனை சந்தோஷம். பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற பிள்ளைகளை மாற வேண்டும், மாற வேண்டும், மாற வேண்டும். உபவாசம், உபவாசம் அது ஒரு வல்லமை. உபவாசம் இருப்பதே ஒரு வல்லமை. இந்த உபவாச நேரத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். நம்முடைய ஃபியூச்சரை ஆசிர்வதிக்க இருக்கிறார். ஆண்டவர் உங்களை உயர்த்த இருக்கிறார். இதை விசுவாசிக்கும் பொழுது உயர்த்துவார்னு சொல்லி நம்பினீங்கன்னா உயர்த்துவார் நிச்சயமாகவே. யாரோ சொல்றாங்க உயர்த்துவார்னு சொல்லி, போப்பா போய் டிவி பாரு அப்படின்னு சொன்ன முடிவு எடுத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் டிவியே தான் பார்த்துட்டு இருக்க முடியும். அங்க உயர்வு பார்க்க முடியாது. ஆண்டவர் உயர்த்துவார்னு சொன்னார்னா உயர்த்துவார் நிச்சயமாகவே. எப்போ உயர்த்துவார்? இன்னைக்கே உயர்த்துவாரா? இன்னைக்கே நமக்கு எல்லாமே கிடைச்சிருமா? எத்தனை நாள் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்காக வெயிட் பண்றாரு. என் பிள்ளைகள் எப்போ என்கிட்ட வருவாங்கன்னு ஆயிரக்கணக்கான வருஷங்களை வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாரு. நீடிய பொறுமை சாந்தம் உள்ளவராய். உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது மிக பிரம்மாண்டமா இருக்கும், செழிப்பாக இருக்கும், ஆசிர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறார்கள். அவருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவர் மனம் நொந்து போற மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அவர் மனம் நொந்து போற மாதிரி நம்ம செய்தோம் என்று சொன்னால் ஆசிர்வாதத்தை இழந்து போற பிள்ளைகளை மாறப்படுவோம். ஆசிர்வாதத்தை இழந்து போற பிள்ளைகளை மாறப்படுவோம். அவர் சந்தோஷமாக இருக்கும் பொழுது உங்களால அவர் சந்தோஷப்படுகிறார் என்று சொன்னால் அவர் உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அதே உங்களால துக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் நீங்க ஆசிர்வாதத்தை இழக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கென்று சொல்லி வைராக்கியமாக வாழ வேண்டும். வைராக்கியமாக வாழ வேண்டும். நான் நினைச்சு பார்ப்பேன், ஒருவேளை நான் பெண்ணா இருக்கிறதுனாலதான் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோன்னு சொல்லி ஆண்டவர்கிட்டே கேட்டிருக்கிறேன். என்ன ஒரு ஆணா படைச்சிருந்தீங்கன்னா எனக்கு அப்ஜெக்ஷனே வந்திருக்காதே ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கிறேன். நான் ஆணையே காப்பாத்ததான் பெண்ணை படைச்சிருக்கிறேன், உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆணையே காப்பாத்துறதுக்கு தான் பெண்ணை படைச்சிருக்கிறேன், உன்னால எதையும் செய்ய முடியும், உனக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் நான் சரி பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. நல்லா ஊழியம் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காரு. இந்த நாள் வரையிலும் எதிர்ப்புகள் இருக்கிறது. எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு
டிவி மட்டும் பார்த்துட்டே இருந்தா கூட சந்தோஷப்படுவார்கள். ஆனா இந்த நாள் வரையிலும் பேரண்ட்ஸும் சரி, என்னை சுற்றி ஒரு சில பேர்களும் சரி, ஊழியம் செய்யக்கூடாது. ஆனா இத கேட்டா சாத்தான் தலையில ஏறி உட்காருவான். ஆனா தேவன் சொல்றத கேட்டா, ஓ, பரலோகமே சந்தோஷப்படும். பரலோகமே, பரலோகத்துல இருக்கிற பரிசுத்தவான்கள் சந்தோஷப்படுவார்கள். பரலோகமே சந்தோஷப்படும். இப்படியாக நீ வாழ்க்கையுடைய முறைகளை மாற்றிவிட வேண்டும். மாற்றிவிடும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். வாழ்க்கையினுடைய முறைகளை மாற்றிவிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை அவருக்கென்று சமர்ப்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட நிற்பார். நம்ம அவருக்காக நிற்கும் பொழுது அவர் நமக்காக நிற்பார். அவர் நமக்காக நிற்பார். என்னுடைய குழந்தை படிக்கிற ஸ்கூலுக்கு நான் போவேன். குழந்தை படிக்கிற ஸ்கூல் வந்து இட்ஸ் நாட் a Christian school. But whenever I go to that school, every people will come and speak to me. Obey பண்ணுவாங்க. அது எனக்கு தெரியல. என்னன்னே எனக்கு தெரியல. they don't know. நான் மினிஸ்ட்ரி பண்றேன்னு தெரியாது. எதுவுமே தெரியாது. But everyone they likes to speak with me. மேடம் 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 அப்படி சொல்லுவாங்க. எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். இவங்க எல்லாரையும் ஆண்டவர் கிட்ட கொண்டு வந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல் பண்ணுவேன். சாரி கட்டிட்டு போவேன். ஒவ்வொரு முறை போகும்பொழுதும் அப்படி ஒரு ஹானர் கொடுப்பாங்க. அது என்னன்னே எனக்கு சொல்றதுக்கு வர்ணிக்கிறதுக்கு வார்த்தை இல்ல. everyone will have ஒரு ஹானர் பண்ணுவாங்க எனக்கு. But I just want this honor to be shown to God. அவங்க என்கிட்ட காட்டுறாங்கல்ல, அந்த பிள்ளைகள் அவங்க தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது நான் அங்க தாழ்த்தப்படுவேன், தேவன் உயர்த்தப்படுவார். அப்ப நான் நினைச்சுக்குவேன், நம்மோடு கூட தேவன் இருக்கிறதுனாலதான் நமக்கு இப்படி எல்லாம் அன்பா பேசுறாங்களா, மேடம் மேடம்னு பேசுறாங்களான்னு சொல்லி நினைப்பேன். இருக்கலாம். ஆண்டவருடைய கிருபை இருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் பண்ணும் பொழுது முகப்பொலிவை தருகிறார். அப்ப நம்ம அந்த மேடம் டீச்சரை பார்த்து நம்ம சிரிக்கும் பொழுது ஆண்டவரே நம்மோடு கூட இருக்கிற மாதிரி ஒரு முகப்பொலிவு நமக்கு வரும். அவங்களும் நல்லா பேசுவாங்க. இப்படியாக தேவன் தான் நம்மளை தகுதிப்படுத்துகிறார். ஒரு கிரேசியஸ் பர்சனாலிட்டியை தருவார். நம்ம நடத்துவார். நம்மோடு கூட வாசம் செய்வார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே தொடுங்க தொடுங்க. ஒரு பிள்ளைகள் கூட வெறுமையாய் போகாதபடி உம்முடைய வல்லமை அபிஷேகத்தினால நிரப்பப்பட வேண்டும். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். துருபி கபா சீக்கம் செய், துருபி கபா சீக்கம் செய், திபு துபு ரபா பலுனிமா இஃபாட்டா. பரலோக வாசல் திறக்கப்படுகிறது. இஃபாட்டா, பரலோக வாசல் திறக்கப்படுகிறது. இஃபாட்டா, பரலோக வாசல் திறக்கப்படுகிறது. இஃபாட்டா. கொடாக்கொடி நன்றி. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் பெரியவர். தேவன் மகத்துவம் நிறைந்தவர். மகத்துவம் நிறைந்தவர். நம்முடைய ஜெபம் என்னவா இருக்கணும்? ஓ, தேவனை குறித்தேதான் இருக்க வேண்டும். கேட்கலாம். அதிகமா ஆசைப்பட்டு கேட்கிறத விட இருக்கிற தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். ஆனா நீங்க இன்னைக்கே பண்ணணும்னு சொல்லி ஒத்த கால நிக்க கூடாது. அதுக்கு பதிலா நம்ம ஆண்டவரை உயர்த்தும் பொழுது காரியங்கள் நிறைவேறப்படும். Automatically will fall into your lap. Everything will come unto your lap. உங்களை மடியில எல்லாம் போடப்படும் ஆட்டோமேட்டிக்கா. கொஞ்ச கால தாமதம் இருக்கலாம். பட் தேவன் ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னால் மழை பொழிவது தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆசீர்வாத மழை நிச்சயமாக பொழியும். கால தாமதத்துக்கு அப்புறம்
ஒரு சில கால தாமதத்துக்கு அப்புறம் அறுவடை காலம் வரும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை காண முடியும். அப்போ அதை விதைக்கிற நாட்கள் என்னவா இருக்கிறது? எக்ஸ்பெக்டேஷனோடு கூட எப்போ ஆண்டவர் இந்த காரியத்தை நிறைவேற்றுவார், எப்பொழுது இது நடக்கும் என்று சொல்லி அந்த விதைக்கிற காரியம் நிச்சயமாகவே ஒரு நாள் செழிப்பாக மாறி அறுவடை காண காலம் வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தான் எல்லாமே. இப்படி நிற்கும் பொழுது, இப்படி வாழும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட நின்று நம்மை பயன்படுத்தி பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். கர்த்தர் தான் நிற்கும் பொழுது அவர் நம் பட்சத்தில் நின்று நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஓ, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார், அசைவாடி கொண்டு இருக்கிறார், அசைவாடி கொண்டு இருக்கிறார், அசைவாடி கொண்டு இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நன்றி, நன்றி, கொடாக்கொடி நன்றி. பிரபஞ்சம் முழுவதும் தொடுங்க, ஒவ்வொரு விண்மீன்களை தொடுங்க, பிளானட்ஸ தொடுங்க. சுனிதா வில்லியம்ஸ் போயிருக்காங்க, பத்திரமாக திரும்பி வர வேண்டும். சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸ்க்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகணும் ஆண்டவரே. ஒரு உயிர், 2 உயிர் போயிருக்கு, அந்த 2 உயிரும் திரும்பி வர வேண்டும், இந்த பூமிக்கு திரும்பி வர வேண்டும் ஆண்டவரே. நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திரும்பி வர வேண்டும். நாங்கெல்லாம் காத்து கொண்டு இருக்கிறோம், சுனிதா வில்லியம்ஸ்க்காக காத்து கொண்டிருக்கிறோம். திருப்பி வர வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவங்களுக்கு ஒரு ஆசை, நீங்க எப்படி எல்லாம் படைச்சிருக்கீங்க, ரிசர்ச் பண்ணி பார்க்கணும், பிளானட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, என்னெல்லாம் அதுக்குள்ள நடந்து கொண்டு இருக்கிறது ரிசர்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனாலும் கூட ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சோம் போயிருக்கிற பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க. தடைகளை உடைக்கிற தெய்வம் நீங்க தானே படிச்சீங்க, உங்களுக்கு எவ்வளவு லேசான காரியம் ஆண்டவரே. பூன்னு ஒரு ப்ளோ பண்ணீங்கன்னா போதும், ஊதுனீங்கன்னா போதும், அப்படி ஒரு ப்ளோ பண்ணீங்கன்னா போதும், தடைகள் விலகி போய்விடும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மைட்டி காட். ஓ, mightier than anything, mighty, eternity, நித்திய ஜீவனுக்கு என்று சொல்லி எங்களை தகுதிப்படுத்தி கொண்டு இருக்கிற தேவன், நித்திய ஜீவனுக்கு என்று சொல்லி தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிற தேவன், நித்திய ஜீவனுக்கு என்று சொல்லி தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிற தேவன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி. எல்லாவற்றையும் பாதத்தில் நான் தருகிறேன். நான் கேட்க மறந்தது எல்லாம் நீர் அறிவீர், கேட்க மறந்த எல்லா காரியங்களும் நீர் அறிவீர். கிரியைகள் நடந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பிள்ளைகளுடைய இருதயத்தில் கிரியைகள் நடந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. கொடாக்கொடி நன்றி. ஓ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. நீங்க இல்லைன்னா எங்களால வாழவே முடியாது. ஒரு நாள் பேசலன்னு சொன்னா எங்களால வாழவே முடியாது, போர் அடிக்கும் எங்களுக்கு, எங்களால வாழவே முடியாது. நீங்க பேசுறது மாத்திரம் இல்ல, நீங்க சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் எங்களை தகுதிப்படுத்துங்க. ஆண்டவர் பேசுவார், பேசிக்கொண்டே இருப்பார். ஆனா சொல்லுகிற காரியத்தை கீழ்ப்படியும் பொழுதுதான் விடுதலை கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எங்களை சுற்றி வேலையடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க, உங்களுடைய அக்கினி ஜுவாலைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. எந்த சாத்தானும் சாத்தானின் சேனைகளும் எங்களை நெருங்காதபடி, தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏசுவின் ரத்தம் ஜெயம், ஏசுவின் ரத்தம் ஜெயம், ஏசுவின் ரத்தம் ஜெயம். ஓ நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ்.